என் அன்பு குழந்தையே, நல்ல செய்திக்காக ஏங்கிக் கொண்டிருக்கின்றாய். நீ எதிர்பார்க்கும் விஷயத்தில் நல்ல செய்தியை நான் கொடுக்கத்தான் இப்பொழுது வந்திருக்கின்றேன். அதற்கும் மேலாக உன்னுடைய வாழ்க்கையில் பலவிதமான நன்மைகளை கொடுத்தே ஆக வேண்டும் என்று இக்கணம் உன் வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்களை உட்புகுத்த உன்னை தேடி நான் வந்துவிட்டேன் என் குழந்தையே. இனி உனக்குள் இருக்கக்கூடிய கவலைகளை எல்லாம் நீ மறந்தொழிந்து விடு. உனக்கு வழிகாட்டியாக இருப்பதோடு மட்டுமல்லாமல் நீ நினைத்த காரியத்தை எல்லாம் கைகூட வைப்பதற்காகவும் உன் மனதின் விருப்பங்களை எல்லாம் ஒவ்வொன்றாக நிறைவேற்றி கொடுப்பதற்காகவும் தான் நான் உன் வாழ்க்கையில் நிறைந்திருக்கின்றேன். வெற்றியின் அடையாளமாக பல நல்ல விஷயங்கள் உனக்கு முன்கூட்டிய அறிகுறியாக இனி தெரியும். நல்ல நல்ல மாற்றங்கள் உன் வாழ்க்கையில் வரும். எந்த பக்கம் நீ சென்றாலும் ஏதோ ஒரு தடை வந்த நிலையெல்லாம் விலகிவிடும். தடைகள் அற்ற வாழ்க்கையை நீ சீராக செழிப்பாக வாழ்வாய். உனக்கு தர வேண்டும் என்று சில விஷயங்களை நான் வைத்திருக்கின்றேன். அதையெல்லாம் நான் இனி வரும் காலங்களில் ஒவ்வொன்றாக வழங்க இருக்கின்றேன். உன் துயரங்களை எல்லாம் துடைக்கும் கருவியாகவும் உன்னுடைய வாழ்விற்கு பெரும் சந்தோஷத்தை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய விஷயமாகவும் அவைகள் நிச்சயமாக இருக்கும். எத்தனை நாட்கள் நீ உன் பிரச்சனைகளை நினைத்து கண்ணீர் சிந்தி இருக்கின்றாய். என் கரத்தின் ஆசை உன் மீது பட்டும் உனக்கு ஏன் இந்த நிலை? இனியும் உன் கண்களில் கண்ணீரை வரவிடாமல் என்னுடைய கரம் உன்னை காக்கும். கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து இன்பமான வாழ்க்கையை சந்தோஷமாக நீ வாழ்வாய். இன்றோடு இக்கணத்தோடு நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாம் முடிவுக்கு வந்துவிட்டது என் குழந்தையே. மனநிறைவான வாழ்க்கையை மன நிம்மதியோடு சந்தோஷமாக இப்பொழுது நீ வாழும் காலமும் வந்து விட்டது. சில விஷயங்களை நீ என்னிடம் கேட்டிருக்கின்றாய். அந்த விஷயங்களில் ஏற்படக்கூடிய மாற்றம் உனக்கு கலக்கத்தை கொடுக்கின்றது. நாம் ஒன்று கேட்க வேறொரு விஷயம் நடந்து கொண்டிருப்பதால் உனக்கு அதில் பயத்தை ஏற்படுத்தியும் உள்ளது. பயப்படாதே என் குழந்தையே. நீ கேட்டதன் காரணமாக நடந்து கொண்டிருக்கின்றது. முடிவு உனக்கு சாதகமாகவும் வெற்றியை தரக்கூடியதாகவும் தான் இருக்கும். உன்னுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை எல்லாம் ஒன்று விடாமல் என்னிடம் சொல்லியும் அந்த கஷ்டத்தில் மாற்றங்கள் இல்லையே என்று கவலையோடு இருக்காதே. மாற்றங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் நீ சந்தித்தபடிதான் இருக்கின்றாய். உன் துன்பங்களை துடைக்க நான் என்றோ புறப்பட்டு விட்டேன். இன்றளவும் அதற்கான வேலைகளை அன்றாடமும் செய்தபடி இருக்கின்றேன். அதன் கூடவே நீ வேண்டிய விஷயங்களையும் விரும்பிய விஷயங்களையும் அன்றாடமும் செய்வதால் நிறைய வேலைகளில் ஈடுபட்டு இருக்கின்றேன் என் குழந்தையே. உனக்கு நிழலாக உன் நெஞ்சத்தில் நீங்கா இடம்பெற்ற தகப்பனாக நான் என்றென்றும் வாழ்ந்து கொண்டிருக்கையில் உன் வாழ்க்கையின் மீதான அச்சத்தை நீ விட்டுவிடு. உன் கோரிக்கையில் நான் இறங்கி செயல்பட்டு கொண்டிருக்கின்றேன் என்று பரிபூரணமாக உன் தந்தையை நீ நம்பு. தேவையற்ற சஞ்சலங்களுக்கு எல்லாம் மனதிற்குள் இடம் கொடுத்து கொண்டிருக்காதே. தேவையில்லாமல் உன் மீது வைக்கப்படும் விமர்சனங்களை நினைத்து வருந்தி கொண்டிருக்காதே. வாழ்வதற்கு 1000 வழி இருக்கின்றது என்று மனதில் நீ ஒரு தைரியத்தை வளர்த்துக்கொள். எத்தனை வழிகளில் கஷ்டங்கள் வந்தாலும் நீ வாழ்வதற்கான வழியையும் இந்த சாயிநாதன் நான் என் கரம் நீட்டி காண்பிப்பேன் என்பதை தெரிந்து கொள். என்னை குருவாக தேர்ந்தெடுத்ததன் பலனை இப்பிறவியை நீ அனுபவித்தே தீருவாய். மூடியிருந்த கதவுகளை எல்லாம் என் கரம் கொண்டு உனக்காக நான் திறந்து விடுவேன். வெற்றிக்கான பாதையை என்னுடைய கண்களின் காட்சி உனக்கு காண்பிக்கும். அன்பு என்ற ஒன்றை அந்த இடத்தில் நீ எப்பொழுதும் நிறுத்தி வைத்துக்கொள். உன்னுடைய மனதில் அன்பு நிலையாக நின்றிருக்குமேயானால் உன்னுடைய வாழ்க்கை எப்பொழுதும் செழிப்பாக இருக்கும். அந்த அன்பில் எப்பொழுதும் ஒரு எதிர்பார்ப்பு இருப்பதை குறைத்து கொள்ளும் பொழுது அது நீண்ட காலத்திற்கு உன்னிடம் தங்குவதற்கும் வழிகாட்டுதலாக இருக்கும். அன்பு என்கின்ற பெயரில் ஒருவர் மீது எதிர்பார்ப்பை அதிகமாக வைக்கும் பட்சத்தில் அது ஏமாற்றமாக முடிந்து விடுகின்றது. எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் காட்டப்படும் அன்புதான் சிறந்த அன்பு. அதுதான் மீண்டும் பெறக்கூடிய அன்பு. எதிர்பார்ப்போடு வைக்கக்கூடிய அன்பு அந்த இடத்தில் சுயநலம் பெரிதாகி விடுகின்றது. என் அன்பு குழந்தையே, ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து பிறர் மீது காட்டக்கூடிய அன்பு என்பது சிறந்ததாக கருதப்படுவது இல்லை. யாருக்காக நீ எதை செய்தாலும் அதற்கு கைமாறாக எதையும் எதிர்பார்க்காமல் நீ இருக்கும் பட்சத்தில் அதற்கான பலன் தானாக உன்னை வந்து சேரும்.
இது கிடைக்கும் அது கிடைக்கும் என்று எதிர்பார்த்து செய்யும் பொழுது அது கிடைக்காத பொழுது அந்த இடத்தில் ஏமாற்றமாக மாறிவிடுகின்றது. அது உண்மையான ஏமாற்றமே இல்லை. அது உன் மீது இருக்கும் தவறு என்றுதான் நான் சொல்வேன். எந்த ஒரு விஷயத்தையும் எதையும் எதிர்பார்க்காமல் உன்னுடைய முயற்சிகளையும் உழைப்புகளையும் நீ செய்து கொண்டிருப்பாயானால் அதற்கான பலன் தானாக உன்னை வந்து சேரும். அது கிடைக்கவில்லை என்றாலும் உனக்கு அது பெரிதாக வலியையோ துன்பத்தையோ அந்த இடத்தில் ஏற்படுத்தாது. ஆனால் நீ அதிகமாக எதிர்பார்ப்பை ஒரு இடத்தில் வைக்கும் பொழுது அது பெரும் துன்பத்தை ஏற்படுத்துவதாக உனக்கு ஒரு மனநிலை தோன்றிவிடுகின்றது. எதை நீ அடைய வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அது உன் கரத்தில் கிடைக்கத்தான் போகின்றது. அதுவரை நீ பொறுமையாக இருக்க வேண்டும். அந்த பொறுமையின் காலமாக தான் இவ்வளவு காலத்தை உன் வாழ்க்கை எடுத்துக்கொண்டது. இப்பொழுது அது உனக்கு கிடைக்கப் போகின்ற நேரம் கூடி வந்திருக்கின்றது. உன்னுடைய எண்ணங்கள் நல்லனவாக நினைவில் இந்த சாய்நாதனினுடைய நாமங்கள் இருப்பதால் உன் வாழ்க்கை எப்பொழுதும் நலம் நிறைந்ததாக தான் இருக்கும். ஒளிமயமான வாழ்க்கையை தான் நீ வாழ்வாய். சிரமங்கள் அனைத்தும் விலகி சிக்கல்கள் அனைத்தும் தீர்ந்து சீரான செம்மையான வாழ்க்கையை செழிப்பாக சிறப்பாக நீ வாழத்தான் போகின்றாய். கலக்கமடையாதே என் குழந்தையே. கற்கண்டு போல உன்னுடைய வாழ்க்கை இனிமையான வாழ்க்கையாக இக்கணம் முதல் மாறும். கதிரவனை கண்டால் பணிகள் விலகி ஓடுவதைப் போல இந்த சாய்நாதனினுடைய அருள் உன் வாழ்க்கையில் நிறைந்திருந்தால் உன் கஷ்டங்களும் விலகி ஓடிவிடும். உன் கஷ்டங்கள் அனைத்தும் தீரப்போகின்றது. நீ விரும்பிய அனைத்தும் உன் கரம் வந்து சேரப்போகின்றது. துன்பம் எது வந்த பொழுதிலும் என் மீதான நம்பிக்கையை குறைக்காமல் வாழ்ந்து கொண்டிருக்க உனக்கு பெரும் இன்பத்தையும் பேர் மகிழ்ச்சியையும் நொடிக்கு நொடி கொடுத்து உன்னை நான் ஆச்சரியப்படுத்த வந்திருக்கின்றேன். என் அன்பு குழந்தையே, செடிகளை தண்ணீர் ஊற்றி தினம் தினம் வளர்த்து வந்தால் எப்படி அது நல்ல வளர்ச்சியை காண்கின்றதோ அப்படி என்னுடைய நினைவுகளை நம்பிக்கை என்கின்ற நீரை ஊற்றி தினம்தோறும் வளர்த்து வந்தால் உன் வாழ்க்கையும் செழிப்பாக வளரத் தொடங்கிவிடும். உன்னை தூக்கி எறிந்த அதே இடத்தில் நான் உன்னை வேரூன்றி நிற்க வைப்பேன். உன்னை யாரெல்லாம் வேண்டாம் என்று ஒதுக்கினார்களோ அவர்களே மீண்டும் உன்னை தேடி வரக்கூடிய நிலைக்கு அவர்கள் ஆளாவார்கள். உன்னிடம் தவறு ஏதும் இல்லை என்கின்ற பொழுது அவர்களுடைய தவறான புரிதலால் விலகி நிற்பதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடிவு இல்லை. என் அன்பு குழந்தையே, அந்த இடத்தில் ஒரு புரிதலை ஏற்படுத்தி உன்னிடம் மீண்டும் வந்து சேர்வதற்கான வழியை நான் காண்பித்திருக்கின்றேன். பழைய துன்பங்களிலிருந்து முழுவதுமாக விடுபட்டு இப்பொழுது இன்பத்தை நோக்கி உன்னுடைய வாழ்க்கை பயணம் செய்ய ஆரம்பித்திருக்கின்றது. மன நிம்மதியை கொடுக்கக்கூடிய புது தொடக்கத்தை உன் வாழ்க்கையில் நான் கொண்டு வருவேன். இந்த சாய்பாபாவினுடைய துணை உன்னுடைய வாழ்க்கையில் நிறைந்திருப்பதால் என்றென்றும் மகிழ்ச்சியும் உன் வாழ்க்கையில் நிறைந்திருக்கும். துன்பங்கள் தொலையும், இன்பங்கள் வந்து சேரும். நீ வேண்டி விரும்பி கேட்டதை இப்பொழுது உன்னுடைய கரத்தில் பெற்று மகிழப் போகின்றாய். நல்லது நடக்கும்.